கிணத்தவே அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லிவிட்டா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா செத்துருவேன். கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? ஒரு நீச்சல் தடவை தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நீச்சல் தெரியாதுங்க. நீங்க ரிஸ்க் எடுக்க பாக்குறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அவளை தள்ளி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாப்பா அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து உங்க கலையை விரும்பி அந்த உங்க சைடு வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா இல்ல? அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கணும் ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் பாப்பா அவங்க என்ன பண்றாங்க? பாப்பாங்க இருக்காங்க. சின்னவ பசங்க படிக்கிறா. பெரியவ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சரிக்கா, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட விருப்பங்கள் என்ன? என்னோட விருப்பம் இது வரைக்கும் எப்பவுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட விருப்பம் தான். அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அது ஓகே அப்படிதான் தோணுச்சு. இப்போ ரீசெண்டா நம்ம வீட்டுல வந்து நாங்க சொந்த வீட்டுல இருக்கும்போது இந்த வாழை மரம் இதெல்லாம் கிடையாது. நம்ம ஒட்டிக்கு அந்த வீட்டுல வாழை மரம் வச்சு இந்த வாழை மரம் வந்து பூ அப்ப அம்மா சொன்னாங்க அது பூ உங்களுக்கு பொங்க வைக்கணும். வாழைப்பூ வந்து பொங்கல் வைப்பாங்களா? ஆமா, அது வாழைப்பூவுக்கு பொங்கல் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சமம். அது நான் ஒரு வாழை மரம் வந்து பூ வருது அப்படின்னா வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்ல, ஒரு ஆடு குட்டி போட்டா கூட ரேடியோ செட்டு கட்டி அதை வந்து கொண்டாடுவாங்களாம். ரேடியோ செட் ஆமா. ஆமா, இன்னும் நடந்துட்டு இருக்கு கிராமங்கள்ல. அது வந்து நம்ம மதுரையில இருக்கும்போது எனக்கு தெரியல. திருமங்கலம் வந்தோம்னா இங்க நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். கிராமங்கள் இன்னும் நடக்குது. ஒரு ஆடு குட்டி போட்டா ரேடியோ கட்டுறது, அந்த மாதிரி வாழை மரம் பூ வந்துச்சு அப்படின்னா பொங்க வைக்கிறது. நல்லா இருக்குங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நிறைய விஷயம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ஆசை வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு ஆசைப்படுது. அந்த டீச்சர் ட்ரைனிங் இப்போ தோணுது நம்ம ஏன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்க கூடாது? இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சிருப்போமே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்குல்ல கேட்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதெல்லாம் படிச்சா நல்லா இருக்கும். எனக்கு ஆசை. பிள்ளைகிட்ட சொல்லுவோம் நீயும் அக்ரிகல்ச்சர் படிப்பாப்பான்னு சொல்லுவோம். அவளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் நம்ம செடியெல்லாம் ஊன்றாங்க வளர்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா தோணுது. அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கணும் ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு எனக்கு. பார்த்தா இப்போ ஒரு மாசமாவே எனக்கு அந்த ஆசை இருக்கு. இனிமே நம்ம போய் படிக்க முடியுமா அக்ரிகல்ச்சர்? அதனால நம்ம பாப்பா படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நமக்கு தெரியல. சொல்லுவோம் என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து. சரிக்கா, அவங்க வந்து உங்க கலையை விரும்பி அந்த உங்க சைடு வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? அவங்க விருப்பம் தான். அது வந்தாலும் ஓகே தான். நான் இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கலைக்கு வந்தாலும் ஓகே தான், இல்லை இந்த கலையை கற்றுக்கிட்டாலும் ஓகே தான். எல்லாமே கலை தான். இது விவசாய கலை, அது கரகாட்ட கலை, எல்லா கலையும் ஓகே தான். எதுனாலும் சரிக்கா, கிணத்தவே அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லிவிட்டா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா செத்துருவேன். கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? ஒரு நீச்சல் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நீச்சல் தெரியாதுங்க. நீங்க ரிஸ்க் எடுக்க பாக்குறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அவளை தள்ளி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட் வரும் உங்களுக்கு, தள்ளி விட்டுற வேண்டியதானே ப்ரோ. அப்ப நான் இப்பவே பண்ணிடுறேனே. பிள்ளைகளை பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க, தூக்கிடுறேன். பிள்ளைங்க, என் அம்மா, என் தம்பி, என் ஃபேமிலி எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. ரிலாக்ஸா எல்லா பொறுத்தையும் என்கிட்ட ரெடியா இருக்கு. ஜாலியா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். தள்ளியே வந்துருங்க எல்லாத்தையும்